Hi guys. So இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வந்து ஒரு பைக்கோட டயர் ப்ரெஷர் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அதை பற்றி பார்க்க போகிறோம். அட் த சேம் டைம் வந்து இந்த டயர் ப்ரெஷர் வந்து டிஃப்ரெண்ட் கிளைமேட்ஸ்க்கு, லோடுக்கு அண்ட் பைக் டைப்ஸ்க்கு, நீங்கள் என்ன யூசேஜ்க்கு, இதுக்கு எல்லாத்துக்கும் எப்படி டிஃப்ரெண்ட் ஆக போகுது அதை பற்றியும் பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் கெட் டு இட். ஓகே, ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா டயர் ப்ரெஷரு, டயர் பேட்ச்சு அண்ட் என்னென்ன டைப்ஸ் ஆஃப் லோடு அண்ட் என்ன டைப்ஸ் ஆஃப் கிளைமேட், வெதர், அதை பற்றி என்ன டைப்ஸ் ஆஃப் யூசேஜ், இதுக்கு எல்லாத்துக்கும் வந்து என்ன மாதிரி டயர் ப்ரெஷர் இருக்கணும் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா, என்னோடய டயரில் வந்து ஒரு டர்ட் அப்ளை பண்ணி ஒரு சின்ன ரைட் போயிட்டு இருந்தேன். ஸோ அதனால் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து சென்டரில் உங்களுக்கு வந்து டயரோட யூசேஜ் என்ன அப்படின்றது உங்களுக்கு கிளியராக தெரியும். இது வந்து ஆக்சுவலி நீங்களும் வந்து உங்கள் டயர்லேயும் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு இதை பற்றி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். ஸோ டிப்பிக்கலாக என்ன அப்படின்னா வந்து உங்களோட டயர் அப்படின்றது ஒரு ஓவல் ஷேப்ல இருக்குது. ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த சென்டர் பேட்ச் தான் வந்து மெஜாரிட்டி ஆஃப் த டைம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ மிச்ச பேட்ச் வந்து எங்கே இருக்குன்னா, நீங்கள் எப்போல்லாம் கார்னரிங் பண்ணுறீங்களோ அண்ட் எங்கெங்கெல்லாம் வந்து நீங்கள் கார்னரிங் ப்ரிட்டி மச் இதுதான் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து உங்களோட கான்டாக்ட் பேட்ச் நீங்கள் கார்னரிங் பண்ணுறப்ப. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா வந்து தட் இஸ் அ பேட்ச் வேர் நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரீம் கார்னரிங் பண்ணுறீங்க. முக்கால்வாசி ட்ராக்ஸில் தான் நடக்கும். சிட்டியில் வந்து யூ வில் நாட் பி ஏபிள் டு டூ ஒர்க், நீங்கள் நீட் அவுட் பண்ணவே முடியாது. ஸோ அதனால் யூ வில் நாட் பி ஏபிள் டு டூ ஒர்க். அண்ட் அதே மாதிரி வந்து இப்போ நீங்கள் சிட்டியில் ஓட்டுறப்ப உங்களோட மெஜாரிட்டி வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இடம் தான் உங்களுக்கு வந்து டயர் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க அண்ட் அதர் தென் கார்னரிங். ஸோ நீங்கள் முக்கால்வாசி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து டயர் ப்ரெஷர் வந்து எவ்ரிடே காலையில் செக் பண்ணணும். ஸோ ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் திங்ஸ் என்னென்னா, நீங்கள் டயரை வந்து கையில் ஃபீல் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு சம்டைம்ஸ் வந்து இதில் ஏதாவது ஸ்டோன்ஸோ இல்லை நெயில்ஸோ ஏதாவது ஒன்று இருந்துச்சு அப்படின்னா அதை மேக் ஷூர் தட் அதை எடுத்துருங்க. ஏன்னா இந்த டயர்ஸ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இதில் வந்து ஒரு 3 to 4 லேயர்ஸ் இருக்கும். ஸோ அந்த 4 லேயர்ஸை தாண்டி தான் வந்து உங்களுக்கு வந்து ஆக்சுவல் ஏர் உள்ளார இருக்குது அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த 4 லேயர்ஸுக்கு உள்ளார வந்து நீங்கள் போகிறதுக்கான ஆப்ஜெக்ட்ஸ், சின்ன டைனி ஆப்ஜெக்ட்ஸ் வந்து எதுவும் இல்லாத மாரி நீங்கள் பார்த்துக்கணும். தட்ஸ் அ ஃபர்ஸ்ட் திங். ஸோ டயர்ஸ் வந்து எப்போவுமே வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா காலில் எடுக்கிறப்ப வந்து ஒரு தடவை வந்து ஐ குயிக்லி செக் இட். ஸோ ஏதாவது நெயில்ஸ் இருக்கா அண்ட் வேறு ஏதாவது நட்டு போல்ட், ஏதாவது ரோட்டில் என்னென்ன இதெல்லாம் கிடக்கும். ஸோ அதுமாரி ஏதாவது டயர்ஸில் ஒட்டிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களோட டயரோட த்ரெட்டு. ஸோ நம்ம ஏற்கனவே ஒரு இதில் போட்டிருந்தோம், டயரோட த்ரெட் வந்து மினிமம் 3 mil இருக்கணும். உங்களுக்கு வந்து ரோட் வர்த்தியாக ஒரு டயர் இருக்கிறதுக்கு வந்து மினிமம் 3 mil இருக்கணும். அண்ட் மெயினாக வந்து டயரோட த்ரெட்டு எதுக்கு அப்படின்னா வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ரோடோட ட்ராக்ஷன் கிரிப்ஸ் இதெல்லாம் விட மெயினாக வந்து இப்போ நீங்கள் மழை பெய்யறப்ப நீங்கள் போகிறீங்க அப்படின்னா இந்த த்ரெட்டு வழியாக தான் வந்து தண்ணி வந்து வெளியில் போகும். ஸோ அதனால் நீங்கள் வாங்குகிற த்ரெட்டு டயர்ஸ் வந்து நான் பிராண்டடாக இருந்துச்சு அப்படின்னா இந்த த்ரெட்டோட பர்பஸ் அளவு இது வந்து சால்வ் பண்ணாது. ஸோ அதையும் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருந்துங்க. ஏன்னா வந்து சென்னையில் வந்து ஸோ முன்னாடி வந்து நான் பைக்ஸில் அந்த மாடிஃபைலாம் பண்ணுறப்ப வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நிறைய டயர்ஸ் வந்து இந்த சைனா மேட் டயர்ஸ்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இட்ஸ் நாட் லைக் அப்ரூவ்டோ அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. இட்ஸ் லைக் சார்ட் ஆஃப் சும்மா சீப்பாக டயர்ஸ், அந்த மாதிரி ரப்பர் டயர்ஸ் அவ்வளோதான். ஸோ அதை பொறுத்த வரைக்கும் ஸோ நீங்கள் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிரிப்லாம் கிடைக்காது. நல்ல பைக்ஸ்லாம் அந்த மாதிரி டயர்ஸ்லாம் போடவே போடாதீங்க. ஸோ தட் இஸ் மை சஜஷன். ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து டயர் வந்து எவ்வளோ வந்து இன்ஃப்ளேட் பண்ணுறது, டயர் ப்ரெஷர் எவ்வளோ வைக்கிறது அப்படின்னு நீங்கள் பார்க்குறது. முக்கால்வாசி வந்து டயர் ப்ரெஷரோட டீட்டெயில்ஸ் வந்து உங்களோட ஸ்விங் ஆர்மில் போட்டிருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ரெண்டரிங் டயர் ப்ரெஷர் ஐட்டம் இஃப் யூ கேன் see it. ஸோ இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களோட டயர் ப்ரெஷர் டீட்டெயில்ஸ் போட்டிருப்பாங்க. ஸோ லோடு எவ்வளோ இருக்குது அண்ட் வித் பில்லியன் இல்லைனா வித் ரைடரோட அண்ட் ஃப்ரண்ட் டயர் பேக் டயர் லோடு எவ்வளோ இருக்கணும், டயர் ப்ரெஷர் எவ்வளோ இருக்கணும் அப்படி சொல்லி போட்டிருப்பாங்க. ஸோ இந்த டீட்டெயில்ஸ் வந்து இங்கே இருக்கிறது முக்கியம் இல்லை. இதை விட இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு இடம் என்னன்னா உங்களோட டயர்லேயே எழுதியிருக்கும். இதுதான் ப்ரொஃபைல் ஆஃப் த டயர். ஸோ இந்த ப்ரொஃபைல் ஆஃப் த டயரில் நீங்கள் சுற்றி வந்தீங்க அப்படின்னா வந்து இந்த இடத்துல எழுதியிருக்கும். ஸோ இன்னும் if you can see it. நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து மேக்ஸ் லோடு. ஸோ மேக்ஸ் லோடு வந்து 387 kg and 42 psi at 290 kpi or 42 psi. ஸோ இப்போ என்ன அப்படின்னா வந்து உங்கள் டயரோட மேக்ஸிமம் லோடு வந்து 378 kgs அப்படின்னு போட்டிருக்கு அப்படின்னா பைக் மேனுஃபேக்சரர் என்ன சொல்கிறாங்கன்ற முக்கியம் கிடையாது. டயர்ஸை பொறுத்த வரைக்கும் டயர் மேனுஃபேக்சரர் என்ன சொல்கிறாங்கன்னு தான் முக்கியம். ஸோ உங்களோட பைக்கோட வெயிட் வந்து 200 kgs இருக்குது அப்படின்னா ப்ளஸ் உங்களோட வெயிட் நீங்கள் ஆட் பண்ணணும். ஸோ உங்களோட வெயிட் வந்து லெட்ஸ் அரௌண்ட் 60 kgs 80 kgs இருக்குது அப்படின்னா 280 kgs. ஸோ இந்த கேஜிஸ் தான் வந்து நீங்கள் பைக்கில் லோட் ஆட் பண்ணுறீங்க. இப்போ நீங்கள் பில்லியன் ரைடர் இருக்காங்க அப்படின்னா
பில்லியன்னா பின்னாடி உட்கார ரைடர்ஸ் அவங்க இருக்காங்க அப்படின்னா வந்து அந்த லோடை ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிட்டு உங்களோட டயர் ப்ரெஷர் எவ்வளோ அப்படின்றத நீங்கள் செட் பண்ணணும். அது வந்து லோட் ஆஃப் த டயர். ஸோ அந்த லோடுக்கு மேலே போனீங்கன்னா டயர் வந்து நிறைய வியர் ஆகும் அண்ட் டயர் வந்து சேஃப்டி கிடையாது. ஸோ அதுதான் அவங்க சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் அதேமாதிரி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து முன்னாடி டயர். ஸோ முன்னாடி டயருக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைலில் வந்து உங்களுக்கு வந்து லோடு எழுதியிருக்கும், எவ்வளோ மேக்ஸிமம் லோடு அண்ட் எவ்வளோ ப்ரெஷர் இருக்கணும் அப்படின்றது எழுதியிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து டயர் ப்ரெஷர் வந்து அதிகமாக கம்மியாக, ஸோ அதை பற்றிலாம் எப்படி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு டயர் ப்ரெஷர் காஜ் இருக்குது. ஸோ இன்றைக்கி ஆக்சுவலி லேட்டராக இன்னொரு வீடியோ நான் போடுறேன். ஸோ என்னோட டயர் ப்ரெஷர் காஜ் வந்து வீணாச்சு. ஸோ வேறு ஒன்று வாங்கணும். பட் மின் டைம் வந்து நான் எப்போவுமே வந்து ஒரு வயர்லெஸ் டிவைஸ் ஒன்று வச்சுருக்கேன். ஸோ அது இப்போ தான் வந்துச்சு. ஸோ நம்ம அதை அன்பாக்சிங் பண்ணி அதை பற்றி பார்ப்போம். ஸோ டிப்பிக்கலாக வந்து டயர் ப்ரெஷரை பொறுத்த வரைக்கும் ரெண்டு விஷயம் இருக்குது கைஸ். ஸோ ஒன்று வந்து ஓவர் இன்ஃப்ளேட்டட், இன்னொன்று வந்து அண்டர் இன்ஃப்ளேட்டட். ஸோ அதாவது நீங்கள் நிறைய காற்று வச்சுருக்கீங்க, இன்னொன்று வந்து கம்மியாக வச்சுருக்கீங்க. ஸோ இது ரெண்டு சினாரியோஸ் தான். ஸோ ரெண்டு சினாரியோஸில் உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து லெட்ஸே வந்து ஃபஸ்ட்டு சினாரியோ நம்ம எடுத்துப்போம். ஸோ இப்போ வந்து டயர்ஸ் வந்து நிறையா நீங்கள் காற்று வச்சுருக்கீங்க அப்படின்றது. ஸோ அப்போ என்ன ஆகும்னா டயர்ஸ் வந்து இப்படி பவுல் மாரி இருக்கும். ஸோ அப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து சென்டர் பேட்சில் வந்து உங்களுக்கு வந்து நிறைய வியர் இருக்கும். ஸோ அப்போ வந்து டயர்ஸ் வந்து பல்ஜாக இருக்கிறப்ப ஃபுல் காற்று நிறைய பண்ணியிருக்கீங்க, காற்று அதிகமாக இருக்குது, சொல்கிற ஸ்பெசிஃபிகேஷனோட அதிகமாக பண்ணியிருக்கீங்க அப்படின்னா சென்டரில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கான்டாக்ட் பேட்ச் வந்து இன்னும் கம்மியாக இருக்கும். ஸோ ஜென்ரலாக இந்த கான்டாக்ட் பேட்ச் கம்மியாக இருக்கிறதுனால ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா கார்னர்ஸ் அப்போ வந்து டயர்ஸ் வந்து உங்கள் பைக் வந்து ஈஸியாக வந்து சைடு வந்து இந்த கார்னரிங் அதெல்லாம் வந்தீங்கன்னா பைக் வந்து ஈஸியாக வந்து ஸ்லைட் ஆகும். வெரஸ் வந்து ட்ராக்ஷன் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ இந்த மோர் த கான்டாக்ட் பேட்ச் இது வந்து எவ்வளோ வந்து மேக்ஸிமம் வந்து ரோடில் படுதோ அதுதான் வந்து உங்களோட ட்ராக்ஷன். ஸோ இது நிறைய பட்டுச்சுன்னா நிறைய ட்ராக்ஷன், கம்மியாக பட்டுச்சுன்னா கம்மி ட்ராக்ஷன், சிம்பிள். ஸோ அதே சமயத்தில் வந்து டயர் ப்ரெஷர் கம்மியாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ என்ன ஆகும்னா இந்த பேட்ச் வந்து இன்னும் இவ்வளோ பெருசாக இருக்கும். ஸோ அவ்வளோ வந்து ஏன்னா டயர் கம்மியாக இருக்குது, அமுங்குது. ஸோ அதனால் அவ்வளோ இருக்கும், உங்கள் வெயிட்லாம் மேலே வந்து அமுங்குது. ஸோ அவ்வளோ இருக்கும். ஸோ அப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ட்ராக்ஷன் அதிகமாக இருக்கும். ஸோ அது வந்து ஒரு லிமிட் வரைக்கும் தான் கைஸ். ஸோ இது வந்து ஓகே நிறைய கம்மியாக வச்சா நிறைய ட்ராக்ஷன் இருக்கும் அண்ட் நிறைய grip இருக்கும் ரோட்டில் அப்படின்னு நினைக்க முடியாது. ஒரு லிமிட்டுக்கு மேலே நீங்கள் போச்சு அப்படின்னா வந்து டயர் ரொம்ப ஃப்ளாட் டயர் மாதிரி இல்லை நிறைய காற்று கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வீல் ஆக்சலில் வந்து உங்களுக்கு வந்து லாங்கிடியூட்னல் லோடு வந்து உங்களுக்கு வரும். ஸோ அது என்ன அப்படின்னா வந்து டயர்ஸ் வந்து ரொம்ப இன்ஃப்ளேஷன் கம்மியாக இருக்கிறப்ப நிறைய வந்து டயரோட கான்டாக்ட் பேட்ச் வந்து நிறைய படுறப்ப என்ன ஆகும்னா ட்ராக்ஷன் நிறையா ஆகிறதுனால டயர்ஸ் வந்து இப்படி மூவ் ஆரம்பிக்கும், ரைட் அண்ட் லெஃப்ட் வந்து மூவ் ஆரம்பிக்கும். ஸோ அது வந்து உங்கள் ஆக்சலுக்கு இட்ஸ் நாட் குட். ஸோ ஆக்சலோட ஆக்சுவல் நீங்கள் பார்த்தீங்கன்னா டியூரபிலிட்டின்னு ஒன்று இருக்குது. ஸோ அதுவும் வந்து கம்மியாகும். ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து டயர்ஸ் வந்து இப்போ ப்ரெஷர் கம்மியாக இருக்கிறப்ப நீங்கள் வந்து கார்னரிங் பண்ணுறப்ப நீங்கள் ரொம்ப நீடவுன்லாம் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா வந்து ஸோ இது வரைக்கும் தான் உங்கள் லிமிட். ஆக்சுவலாக உங்கள் மேக்ஸிமம் லிமிட் வந்து இது வரைக்கும் தான். ஸோ இதை விட நீங்கள் கம்மியாக போயிட்டீங்க அப்படின்னா வந்து அதிகமாக போயிட்டீங்க அப்படின்னா இந்த எட்ஜ் ஓவர்னு ஒன்று இருக்குது. ஸோ இந்த இடத்துல தான் நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா வந்து ஜென்ரலாக டயர் வந்து நீங்கள் இப்படி போயிட்டு இருக்கிற நீங்கள் வந்து அந்த அடுத்த எட்ஜுக்கு வந்துடும். அப்போ தான் நீங்கள் ஸ்லைட் ஆகி விழுறது. ஸோ அந்த டைமும் இட்ஸ் டேஞ்சரஸ். ஸோ அதனால் டயர் ப்ரெஷரை பொறுத்த வரைக்கும் கரெக்டான ஸ்பெசிஃபிகேஷனை வச்சு ஓட்டுங்க. அண்ட் அதேமாரி வந்து காற்று அடிக்கிறது வந்து கோல்டு வெதர் அப்போ டயர் கோல்டாக இருக்கிறப்ப அடிங்க. ஸோ இப்போ வந்து நீங்கள் இங்கேருந்து ஓட்டிகிட்டு இருக்கீங்க, ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் ஓட்டிகிட்டு இருக்கீங்க. 5 கிலோமீட்டர்ஸ் ஓட்டிட்டு அந்த டயர் வார்மாக இருக்கிறப்ப நீங்கள் காற்று அடிச்சிங்க அப்படின்னா வந்து எப்போவுமே வந்து வார்மாக இருக்கிறப்ப ஆப்ஜெக்ட் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும். ஸோ இப்போ நிறைய ரூம் இருக்கும். நீங்கள் 32 PSI அப்படின்னு வச்சிங்கன்னா ஏன்னா டயர் ப்ரெஷர் வந்து ரெண்டு கால்குலேஷன் பண்ணுவாங்க, யூனிட்டில் இருக்கும். ஒன்று வந்து PSI பவுண்ட் ஸ்கொயர் பர் இன்ச்சுன்னு நினைக்கிறேன். அண்ட் இன்னொன்று வந்து KP கிலோ பாஸ்கல். ஸோ இப்போ நீங்கள் டயர்ஸ் வந்து வார்மாக இருக்கிறப்ப தான் நிறைய கொஞ்சம் தூரம் ஓட்டிட்டு நீங்கள் காற்றடிச்சிங்க அப்படின்னா வந்து அந்த ஸ்பெசிஃபிக் கரெக்டாக இருக்காது. எவ்வளோ ப்ரெஷர் வைக்கணுமோ நீங்கள் கரெக்டாக வைக்க மாட்டீங்க. அண்ட் அதேமாரி வந்து ரொம்ப கோல்டாக இருக்கிறவும் அடிக்கக்கூடாது. ஸோ வாட் ஆஃப் லைக் சே நீங்கள் காலில் எடுக்கிறீங்க, டயரை கொஞ்ச நேரம் வந்து சன்லைட்டில் வைக்கிறீங்க, டயர் வந்து லூப் வார்மாக இருக்குது. ஸோ அந்தமாரி சுச்சுவேஷனில் நீங்கள் வந்து டயர் ப்ரெஷர் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நீங்கள் காற்றடிச்சிங்க அப்படின்னா வந்து பெட்டர். ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து டயர்ஸ் வந்து எப்போ மாற்றணும் அப்படின்ட்டு இருக்குது. ஸோ நீங்கள் ஒவ்வொரு டயர்ஸ்க்கு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து த்ரெட்டு தான் உங்களுக்கு வந்து அது சொல்கிற ஒரு விஷயம். ஸோ த்ரெட் எவ்வளோ இருக்குது, ஸோ அதை நீங்கள் பாருங்கள். த்ரெட் வந்து 1 mil கம்மியாகுது அப்படின்னா வந்து டயர்ஸ் மாற்றலாம். ரீத்ரெட்டிங் வந்து நீங்கள் பைக்ஸ் வந்து காஸ்ட்லியாக வாங்குறீங்க அப்படின்னா ரீத்ரெட்டிங்லாம் பண்ணாதீங்க. ஏன்னா டயர்ஸை பொறுத்த வரைக்கும் அந்தளவுக்கு ஸ்போர்ட்ஸ் பைக்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு நல்ல பிராண்டட் டயர்ஸ் போனீங்க அப்படின்னா ரப்பர் இருக்கும், பட்
ரீத்ரெடிங் பண்ணால் இட்ஸ் ரிஸ்கி. ஸோ அதனால் இதுக்கு ஸ்போர்ட்ஸ் பைக்ஸ் நல்லா காஸ்ட்லி பைக்ஸ்க்கு வந்து நீங்கள் ரீத்ரெடிங்லாம் பண்ணாங்க, புது டயர்ஸ் வாங்குறது வந்து சேஃபர் சாய்ஸ். ஓகே கைஸ், ஸோ நம்ம அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம். அண்ட் வேறு ஏதாவது கொஷின்ஸ் இருந்துச்சுன்னா போடுங்க. அண்ட் மோரோவர் இது எல்லாமே நான் வந்து இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சது லைட் சேரோட லாஸ்ட் ஃபியூ இயர்ஸில் நான் பைக்ஸ் வச்சுருக்கேன், சூப்பர் பைக்ஸ் வச்சுருக்கேன். ஸோ அந்த நாலேஜு ப்ளஸ் வந்து என்னோடய கான்டாக்ட்ஸு மெக்கானிக்ஸ்லாம் நிறையா தெரியும். ஸோ அவங்களெலாம் வச்சிருக்கிற நாலேஜ் தான் அது. ஸோ இது ஒன்றும் பெரிய புக் நாலேஜோ தியரட்டிக்கல் நாலேஜோ கிடையாது. நான் சொல்கிறதுல தப்பு இருக்கலாம். ஸோ தப்பு இருந்துச்சுன்னா கரெக்ட் பண்ணுங்கள். அஃப்கோர்ஸ் புதுசாக ஒரு விஷயம் தெரிஞ்சால் நல்லது தான். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் ஆல் யுவர் கமெண்ட்ஸ் கைஸ். ஸோ ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் வில் கேட்ச் அப் another video.